வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் அவியல் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துடுங்க. அவியலுக்கு வழுதனங்காய், அடுத்தது புடலங்காய், அடுத்தது வெள்ளரிக்காய், அடுத்தது வாழைக்காய், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், குண்டு மிளகாய், கேரட்டு, சேனைக்கிழங்கு, யாம், அடுத்தது அவரைக்காய். இதுக்கு குண்டு கத்திரிக்காய் யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு வழுதனங்காய், இந்த நீளமாக இருக்கும் பாருங்கள், இது இவ்வளோ காய் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா ஒரு தேங்காய், சின்ன வெங்காயம். நம்ம இப்போ அவியல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். காயெல்லாம் வெட்டி வச்சுருக்கு. முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து இதில் வைப்போம். அடுப்பு இப்போ பற்ற வைக்க வேண்டாம். காயை தட்டிட்டு அடுத்ததாக உப்பு போட்டுரும். அதுக்கு அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கு அடுத்தபடியாக நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். மஞ்சள் தூளை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மஞ்சள் தூள் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நடுவில் பச்சை மிளகாய் எடுத்து வச்சு அந்த பச்சை மிளகாயை நடுவில் வைக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக வேப்பிலை, ஒரு 4-5 கறிவேப்பிலை வச்சு அதை இப்படி மூடி வைக்கணும். ஃபுல்லாக இந்த கறிவேப்பிலையெல்லாம் அந்த காய் வச்சு மூடி வச்சுட்டு லைட்டாக ஒரு கை தண்ணி இப்படி தெளிச்சு விடணும். விட்டுட்டு இதை மூடி வைக்கணும். அப்புறமா அடுப்பை பற்ற வைக்கணும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு வேக விட்டுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே விடணும். நம்ம அதை திறந்து இப்போ திறந்து பார்ப்போம். சூப்பராக மனம் கமகமாக அடிக்குது. அந்த பச்சை மிளகா இதெல்லாம் அடியில் வச்சதுனால அது சூப்பராக இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக விடணும். வேகலை நம்ம காய்க்கு தண்ணி விட வேண்டிய அவசியம் இருக்காது. சில காயில் தண்ணி இதில் தண்ணி ஊறலை. அதனால திரும்பவும் ஒரு கை தண்ணி, ஒரு சின்ன கப்புக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணும். மூடி வச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட இருந்தால் வெந்துடும். இப்போ அவியலுக்கு தேவையான தேங்காய் துருவி வச்சுருக்கோம். இது சின்ன வெங்காயம், 3 சின்ன வெங்காயம், 3 வெளுத்துள்ளி, ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அடுத்தது இந்த மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் தேங்காயை போடுறோம். பாதி தேங்காய் இதில் போட்டு இந்த நறுக்கி வச்சுருக்க ஐட்டம்ஸ் வெளுத்துள்ளி, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து வைக்கணும். திறந்து கூட அதை கிளறி விடணும். அடித்து வச்சுருக்க தேங்காவை போடலாம். அடுத்தது ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு பண்ணி போடணும். தேங்காய் போட்டு நல்லா கிளறி திரும்பவும் களையிற மாதிரி மூடி வைக்கணும். அது இந்த ஆவியில் தான் இது வேகணும். ஃபுல்லாகவே ஆவியில் தான் இது கொண்டு வரணும்.
திருப்பி அதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ அதுக்கு இன்னொரு பொருள் கூட அதுக்கு ஆட் பண்ணணும். நம்ம ஊரில் எல்லாம் புளி ஊற்றுவாங்க, நம்ம புளி விடக்கூடாது. இதில் இது வந்து கேரளா ஸ்டைலு. இதில் வந்து தயிர் ஊற்றணும். கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணணும். போதும், கொஞ்சம் ஆட் பண்ணணும். விட்டு கலர் மாதிரி திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நம்ம இப்போ இனி வெந்திருக்கோம். சூப்பராக வெந்து இந்த பருவமாக வந்து அவியல் ரெடி. வெள்ளரிக்காயிலேருந்து தண்ணி ஊறும். அது வந்து தண்ணிக்காய், அதனால் நம்ம தண்ணி கம்மியாக விட்ட போதும். சில வேளை அப்படி தண்ணி ஊறலை வேகலைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு. அவியல் வந்து ட்ரையாக இது மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கேரளா அவியல் இப்படி தான் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு ரகசியம் உண்டு. நம்ம ரகசியம் என்னென்னா, ஃபைனலாக நம்ம வந்து இதுக்கு ஒரு பொருள் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் அந்த நம்ம வச்சுருக்க குவான்டிட்டிக்கு அளவாக 25 ml 50 ml சேர்த்தா போதும். இந்த குவான்டிட்டி கூடனா அதுக்கு அதிகமாக விட்டால் போதும். இப்போ தேங்காய் எண்ணெயெல்லாம் விட்டாச்சு. அவியல் ரெடி. அது வாசனையாக தனி வாசனையாக இருக்கும். நம்ம புளி விடல, தயிர் விட்டுருக்கோம். புளி சேர்க்கக்கூடாது, தயிர் சேர்க்கணும். அப்படி செய்தால் தான் நமக்கு அவியல் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக வரும். இதை வந்து இனி ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி வச்சு இனி வந்து நம்ம சாப்பாட்டுக்கு சர்வ் பண்ணுவோம். ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.